Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வந்துட்டு நாளும் பிடிச்சிட்டோம் இல்லையா? நோன்பு என்ன அது இந்த வாசலால் வந்து அந்த வாசலால் போகிற மாதிரி அவசரமாகவே பேய்த்திரும். காலமும் நேரமும் வந்துட்டு சுருங்கிக்குது அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த நோன்பு. போன வருஷமும் தான் எங்கால வந்து எங்கால பேத்திச்சு அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு வந்துட்டு அவசரமாக பேய்த்திருது. இன்ஷா அல்லாஹ் என்ற வரைக்கும் அமல்கள் வந்துட்டு செஞ்சுக்கோங்க, நேரத்தை விடியாலும் மிச்சப்படுத்தி. இந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு நான் நோம்புக்கு முந்தினண்டு எடுத்திருந்தேன். அந்த அண்டு எடுத்த ஓடர்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் காலையிலே வந்துட்டு டிஸ்பேட்ச் பண்ணிடலும், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், அப்போ அனுப்பிடலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் பண்ணிட்டிருக்கிறேன். நோம்புக்கு தேவைப்படுற சில ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பல்காகவே செஞ்சிருந்தேன். ஆனால் மாஷாலாண்டு 4வது நோம்பில் வந்துட்டு சாமான் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு. அப்போ திருப்ப செய்வோமா வானமா அப்படின்ற ஒரு என்ன சொல்கிற தீர்மானம் எடுத்து கேளாத நிலைமையில் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நோம்பில் வந்துட்டு அதுக்கே காலம் கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் கவலையாயிக்குது. இன்ஷால்லா இயன்ற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தேவையான என்ன சரி ஆர்டர் செய்யுதுன்னு சொன்னால் கொஞ்சம் முன்னுக்கே ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா இயன்ற அளவுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி அனுப்புறதுக்கு பார்க்குறேன். இது வந்துட்டு என்னோட போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற எங்களோட போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மிஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு முந்தினண்டே கொஞ்சம் சாமான் வாங்கியிருந்துச்சு நோம்புக்கு அப்படின்டா. க்ரோசரி கொஞ்சம் வாங்கியிருந்துச்சு, கட்டாயம் தேவைப்படுற சாமான். ஏன்னு சொன்னால் எனக்கு க்ரோசரி வாங்க போகிறதுக்கு கூட டைம் ஈக்கலை. அப்போ அவசர அவசரமாக நோம்புக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த நாளும் போகிற இந்த கடைக்கு, க்ரோசரி கடைக்கு தான் வந்திக்கிறோம். இதில் இருக்கிற தம்பிமார்கள் பற்றி சொல்லவே வேணும். உண்மையிலே நான் போனால் அவளோட என்ன சொல்கிற கதைச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு வர மாதிரி அப்படி ஃபன்னாக பேசுவாங்க, ஜோக்காக. சின்ன சின்ன தம்பிகள் தான். இது வந்துட்டு இப்பகமும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அங்கால இருக்கிற மல்டி ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. அதில் தான் எங்களோட க்ரோசரி எல்லாம் வந்துட்டு வாங்குவோம். மாஷாலான்னு நியாயமான விலைக்கு நல்ல தரமான பொருட்கள் தருவாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர நல்லா மழை. முந்தினண்டு வந்துட்டு நோம்புக்கு முந்தினண்டு எங்கள் ஏரியாலலாம் அப்படியே மழை. அப்போ அதை ஒரு கிளிப்பை எடுத்து வச்சுட்டு ஏன்டா அடுத்தது எப்போ இந்த மழையை பார்க்க கிடைக்குமோ தெரியா அப்படின்னு சொல்லி. ஏன்டா இப்போல்லாம் அவ்வளோ வெயில் புழுவுது, இந்த மழையை பார்க்கக்கல கூட அவ்வளோ சந்தோஷமாக்குது. சில டைம் மழை பெய்யக்கலை வந்துட்டு ஒரே மழைண்டுவோம், வெயில் புழக்கலை ஒரே வெயில் அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் என்னதான் செய்யட்டும் இல்லையா? ஃபஸ்ட்டு இறைவன் என்ன செஞ்சாலும் அது அளவுக்கு தான் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாலே போதும். திடீர்னு இந்த கிளிப் என்னன்னு சொன்னால் நோம்பு ஃபஸ்ட் நோம்பண்டு தான் இது. காலையில் வந்துட்டு முத்தம் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்த்து பார்த்தா அந்த மழை பெஞ்சு அடுத்த நாள் அந்த சூழல் அவ்வளோ அழகாய்க்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. அப்போ அதை கிளிப்பாக எடுத்தேன். மனசுக்குமே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அப்போ அப்படியே ரிலாக்ஸ்டாக தோட்டத்தை அப்படியே பார்த்துட்டு புதிய கண்டுகள் எல்லாம் வச்சுக்கிறேன்னா இந்த கோவா கண்டு, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம். அப்போ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து தடவி விட்டுட்டு முத்தம் தான் கூட்டிட்டிருக்கிறேன். அப்படியே பெருநாளெல்லாம் நெருங்கிட்டு வருகுது. யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொமோஷன் பார்த்துட்டு வருவோமா? இப்போல்லாம் வந்துட்டு இந்த நோம்பு முடியவே இன்ஷா அல்லாஹ் கல்யாண சீசன் வரும் இல்லையா? அப்போ கல்யாண சீசனுக்கு வந்துட்டு கட்டாயமாக ப்ரைடுக்கு லெஹெங்காஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஓனாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா? சியானாஸ் மாவனல்ல இந்த பயத்தை போக்குற மாதிரி 8500 உங்களுக்கு ஓனாக ஒரு லெஹெங்கா வந்துட்டு வாங்குற மாதிரி இவங்களோட ஸ்டோரில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுட்டிருக்கிறாங்க. இவங்களோட ஸ்டோருக்கு விசிட் பண்ணி பார்த்தே உங்களுக்கு வந்துட்டு வேண்டிய மாதிரி லெஹெங்காஸ் வந்துட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் வந்துட்டு இவங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐலண்ட் வைட் டெலிவரியும் நிற்கிது. பாகிஸ்தானி, இந்தியன், காஷ்மீர் லெஹெங்காஸில் வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நெட்டில், அதுக்கப்புறம் வெல்வெட்டில் உங்களுக்கு விரும்பின மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டோருக்கு விசிட் பண்ணி பார்க்கவும் மேலும், அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் உங்களுக்கு பார்த்துக்கவும் மேலும். இந்த லெஹெங்காஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறத விட நேரில் வந்துட்டு நல்லாக்கும் இல்லையா? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு தீர்மானத்துக்கு வரையிலும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஈத் ஷாப்பிங்க்கு வந்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டு நல்லா இது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையோட தான் திருப்பவும் இவங்களோட ப்ரொமோஷனை நான் வந்துட்டு நம்பிக்கையாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டிருக்கிறேன். இவங்களோட கண்டாக்ட் நம்பர் தாரேன், அதுக்கப்புறம் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்த்து இன்ஷா அல்லாஹ் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த சீசன் இலையுதிர் காலம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ புது வருஷம் வரக்கல இலை வந்துட்டு தளிரெல்லாம் விட்டு புது இலைகள் எல்லாம் வரும். அது வரைக்கும் அந்த பழைய இலையெல்லாம் வந்துட்டு இப்படி கொட்டி தீர்த்துரும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கூட்டுறது கஷ்டம்தான். கூட்டி அள்ளியெல்லாம் வீசிட்டு, ஏன்னா இந்த மஞ்சிஸ்தா சோப் வந்துட்டு லான்ச் பண்ணினேன் இல்லையா? அதை கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். அப்போ அதை தான் பண்ணிட்டிருக்கிறேன்.
இந்த மஞ்சிஸ்தா சோப்புக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு கேட்குறீங்க ஆர்டர் பண்ணுறவங்க வந்துட்டு. இதில் நாங்கள் வந்துட்டு பியோவா கோகோனட் ஆயில் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் மஞ்சிஸ்தா அப்படின்ற அந்த ஹர்ப் இன்ஃப்யூஸ் பண்ண மஞ்சிஸ்தா ஆயில் சேர்க்குறோம். கேஸ்டர் ஆயில், பட்டர், இந்த மாதிரி சில தரமான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும், சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு தான் இந்த சோப் பண்ணுறோம். இது 100% நேச்சுரல். இதுக்கு வந்துட்டு கோஸ்டிக் சோடா யூஸ் பண்ணினால 45 நாள் இதை வைக்கிறது மூலமாக அந்த கோஸ்டிக் சோடா அப்படியே ஆவியாகி போய்த்திரும். இதுக்கு வந்துட்டு வேறு எந்த கெமிக்கலும் நாங்கள் யூஸ் பண்ணுறல அப்படின்றதால நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். அப்படின்னா கையில் கொஞ்சம் எடுத்தாலே போதும். அப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பத்திரமா தண்ணி நல்லா வடிகிற மாதிரி ஒரு கேஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நாளைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எங்களோட ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு தயிர் செய்வோம் அப்படின்னு தான் வந்திக்கிறேன். ஏன்னா முந்தினண்டு எனக்கு தயிர் செய்ய கிடைக்கல. ஏன்னு சொன்னால் எனக்கு பால் கிடைக்கல. அப்போ இன்றைக்கு தான் பால் கிடச்சிருக்கு கொஞ்சம் கூடுதலாக. அப்போ தயிர் செய்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான் இல்லையா, நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிப்பேன். இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக வந்துட்டு நல்லா திக்கான பால் எடுத்து நல்லா கொதி வாரத்துக்கு காய்ச்சி ஒரு 10 நிமிஷம் இன்னும் நல்லா காய்ச்சிக்கணும். அப்படின்னு சொன்னால் இந்த பால் வந்துட்டு நல்ல இறுக்கமாக வரும். அந்த அப்படி வார வரைக்கும் காய்ச்சிக்கணும். இறுக்கமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆடையெல்லாம் கொஞ்சம் துண்டு துண்டாக வார மாதிரிக்கும் அந்தளவுக்கு இறுக்கமாக காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்காக வேண்டி நீங்கள் அடுப்புட்டே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு மற்ற வேலைகளை செய்யலும். அது பொங்கிராமல் மட்டும் அப்படியே இடையில கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கிடையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிணத்து பக்கம் போய்த்திக்கிறேன். அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த குடம் மிக்கும், எங்களோட வீட்டில் எல்லாம் அலுமினிய குடம் மிக்கும். அப்போ நாங்கள் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அசால்ட்டாக அந்த குடமெல்லாம் அப்படியே இடுப்பில் வச்சு தூக்கிட்டு வருவோம். இப்போ குடம் இடுப்பில் வைக்கக்குள்ள கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அந்த பழக்கம் விட்டு போய்த்து இல்லையா. அவசிட்டு இந்த வாளியில் இந்த பக்கெட்டில் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இன்ஷால்லா நான் நினச்சிட்டு தான் நிற்கிறேன் ஒரு குடம் வாங்கணும், தூக்கி பழகணும் திருப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அலுமினிய குடமெல்லாம் எங்க அப்படின்னு சொன்னால் பரனுக்கு மேலே அப்படியே தூங்குது. அந்த மாதிரி தான் நீக்குது. நிறைய சாமான் இப்போ பரனுக்கு போய்த்து இல்லையா, பழைய சாமான் எல்லாம். அதெல்லாம் அப்படியே வீட்டில் இருந்துச்சின்னு சொன்னால் நோய்கள் நிறைய குறைஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கிடையில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த கொஞ்சம் பேக்ட் பட்டீஸ் செய்வோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டிக்கிறேன். என்னடா இவளோட வீடியோவில் எப்போ பார்த்தாலும் ஒரே அரைச்சமாகவே அரைப்பாளே அப்படின்னு நினைக்க வேணும். ஸ்பெஷலாக ரெசிபி செஞ்சு போடணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் என்னவோ மனசு வந்துட்டு இடமே கொடுக்காது. அப்படின்னு இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணினதுகள் மற்றபடி அந்த மாதிரி சாமான்கள் செய்கிறது வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லை. நான் செய்யவும் மாட்டேன். நான் செய்யாததை உங்களுக்கு காட்டவும் மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேனோ அதை மட்டும்தான் காட்டுறேன். ஒன்றும் நினச்சிக்க வேணும். புதிய ரெசிபி செஞ்சு பார்க்கணும் தான். ஆனால் கட்டாயம் அதை ஆரோக்கியமாக்கணும் அப்படின்றது வந்துட்டு என்னவோ என்னை மனசில் அப்படியே ஆணி வச்சு அரைஞ்ச மாதிரி பதிஞ்சு போய்ட்டிக்குது. இன்ஷால்லா செஞ்சேன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன். அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ரெசிப்பியை, இட் மீன்ஸ் வந்துட்டு ஒரு புதிய ரெசிப்பியை ஆரோக்கியமான வெர்ஷனில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இந்த ஃபில்லிங் ரெசிபிக்கு இது இல்லையா, இது ஈஸியாகும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த கிழங்கு அவிச்சு மேஷ் பண்ணி அந்த மாதிரி தானே சேர்ப்பாங்க. அப்படி இல்லாமல் கிழங்க பச்சையாகவே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் சாடவாக வதக்கி நீங்கள் கடைஞ்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே நல்லாய்க்கும். அதை அவிச்சு அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி சேர்க்குறத விட இது வந்துட்டு டேஸ்ட் நல்லாய்க்கும். நான் இந்த ஃபில்லிங் ரெசிபி ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி தான் எண்ணெயில் வதக்கிட்டு மிளகுத்தூள் அந்த மாதிரி கட்டர்த்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, உப்பு மஞ்சள் எல்லாம். அதுக்கப்புறம் அது வெந்து வரக்கெல்லாம் மேஷ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக லீக்ஸ் தேவைன்னா உங்களுக்கு போட்டுக்கலும். மற்றபடி இந்த செமன் அதுக்கப்புறம் பீஃப் அந்த மாதிரி சேர்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பிச்சு பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடணும். தேவைண்டா கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டுக்கலும். இந்த மாதிரி ஃபில்லிங் ஏழும்னு சொன்னால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா கொஞ்சம் நல்லா இருக்குது. நானுமே அந்த முந்தி மேஷ் பண்ணி அந்த மாதிரி தான் செய்வேன். அதுக்கப்புறம் இப்படி செஞ்சு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்போ இதே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ மிச்சம் காலமாக. இந்த பேக் பேட்டீஸுக்கு வந்துட்டு நான் ஆட்டாமாக தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தாராளமாக தேவைண்டா வெல்லமாக யூஸ் பண்ணிக்கலும். ஆனால் வெல்லமா பாவனையை வந்துட்டு என்ற வரைக்கும் குறைக்கிறது நல்லா. அப்போ இந்த ஆட்டமாக்கு என்ன கொஞ்சம் பட்டர் சேர்க்குறேன், அவ்வளோதான். பட்டர் சேர்த்து உப்பு சேர்த்து பிசைஞ்சு நான் கொஞ்சம் இறுக்கமாக பிசையணும். மிச்சம் லூஸாக பிசையப்பட பேட்டீஸுக்கே அப்படி தான். அப்படின்னு சொன்னால் பொரிக்கிறனாலும் தான், பேக் பண்ணுறனாலும் தான். கொஞ்சம் இறுக்கமாக அப்படியே பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே லூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பேட்டீஸ் செஞ்சுக்கலும். ஆட்டா மாவு இதை வந்துட்டு நான் முந்தியே வாங்கியிருந்தேன். குருநாகலையில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஆட்டா மாவு இதை எங்கே எடுக்கிற சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் முந்தியே சொல்லிப்பேன். க்ரோசரி கடையில் வைக்க வேண்டியதெல்லாம் இப்போ மருந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்குது. நான் இது வந்துட்டு மருந்து கடையில் தான் உண்மையிலே எடுக்கிறேன். க்ரோசரி கடையில் ஆட்டா மாவு இதை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அது டிமாண்ட் இல்லை, யாருமே கேட்குறல சுற்றி அவங்களுக்கு தெரியா. கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த பொருள் கிடைக்கிற மாதிரிக்கும். அப்போ நாங்கள் தான் தவறு இல்லையா, நாங்கள் கேட்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ளை தாராளமாக நடக்கும்.
என்னை விட்டால் நான் வளவலன்னு சும்மா கதைப்பேன். அதுக்கிடையில இந்த பால் வந்துட்டு நல்லா கொதிச்சு இறுக்கமாயிட்டு. அப்போ அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு இடைக்கிட கிளறி விட்டுட்டே இருந்தேன் அந்த ஆடை மிதக்க விடாமல். அப்போ அது விரல் சூட்டு பதத்துக்கு வந்த பிறகு இப்படி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உரத்தயிர் வந்துட்டு கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணும் தயிர் செய்கிறோண்டா. இது நான் கடையில் வாங்கின தயிர் தான். அப்போ மண் சட்டி தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. அவசரமாகவே தயிர் வந்துட்டு செட் ஆயிரும். ஒரு 2, 3 கரண்டி தயிர் இருந்தால் போதும். என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மீந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் அப்படியே ஊற்றிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இவங்களை வச்சிடணும். ஒரு 8 மணித்தியாலம் அந்த மாதிரி போய்த்திச்சு அப்படின்னு சொன்னால் தயிர் வந்துட்டு நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுண்டு சாப்பிடலும். கொஞ்சம் ஃபலூடா செய்வோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக பால் கிடச்சிச்சின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ பசும்பால்லே ஃபலூடாவும் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு தொழுகையெல்லாம் முடித்து கொஞ்சம் மோதினேன் அப்படின்னு சொன்னால் மற்ற வேலைகளை அதுக்கப்புறம் பார்த்துக்கலும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. நிறைய பேர் எங்களோட ஸ்பைசஸ் வந்துட்டு கொழும்புல போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. அல்ஹம்துலில்லாண்டி இப்போ வந்துட்டு கவுடார ரோட் தெஹிவலை மெட்ரோ சூப்பர் சென்டரில் எங்களோட ஸ்பைசஸுமே உங்களுக்கு இப்போ எடுத்துக்கலும். அது மட்டும் இல்லாமல் மரதானையிலையும் கூட எங்களோட ஸ்பைசஸ் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கலும். 2 அட்ரஸும் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் தாரேன். அப்போ இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பைசஸ் அண்ட் ஹேர் ஆயில் எல்லாமே இந்த கடைகளில் வந்துட்டு எடுத்துக்கலும். அப்படியே நிதானமாக ஓதியெல்லாம் முடிச்சுட்டு இந்த பேட்டிஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருவோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் செஞ்செல்லாம் வச்சுட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு பேக் பண்ணி எடுத்துடலும். அப்போ சுட சுட நல்லைக்கும் இல்லையா, லேசாகவும் மிக்கும். அப்போ இதை செஞ்சு வச்சுட்டு எனக்கு இன்னும் என்ன சரி வேலை அழிக்குதுன்றா செய்யலும். அப்படி இல்லாட்டி ஓதுறேன்னு சொன்னால் ஓதையிலும். அப்போ அதை தான் செஞ்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு நான் சொல்லி கேள்விப்பட்டிக்கிறேன். நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிக்குது, மனசு வந்துட்டு சும்மா ஒரு குழப்பமாகவே இருக்குது, ஒரு நிதானமே இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. மனதை வந்துட்டு ஒருநிலைப்படுத்துகிற ஒரு பயிற்சியில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த க்ரோஷேயிங் அப்படின்னு சொல்கிற இந்த கொக்கி பின்னல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நான் வந்துட்டு எதையுமே ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டும் சொல்லலை, நான் செய்கிறேன் பர்சனலாக, எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படின்றதால. ஏன்டா எனக்கு வந்துட்டு நிறைய வேலை எல்லாமே செய்வேனா, ஸ்ட்ரெஸ் கூட மாறிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்ட் ஆகிக்கும். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் முறை மூலம் படித்து கேளும் இந்த கொக்கி பின்னல் எல்லாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டு கொடுக்குறது வந்துட்டு கொஞ்சம் அநியாயம் தான் இல்லையா. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட் ஷப்ரா மஃபாஸ்ட்டை வந்துட்டு இந்த க்ரோஷேயிங் கிளாஸில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டாக இவங்கள்ட வந்துட்டு ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் என்ன இருக்குது, எப்படி படிக்கிறோம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே உணர்ந்து அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். அப்போ இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்துட்டு மார்ச் 8ஆம் தேதி இவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ஷால்லா கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலும். அப்போ அவ்வளோதான், பெருசாக விசேஷமாக ஒன்றும் இல்லை. ஹஸ்பண்டும் இல்லாத வரும் சரியான கவலையாக்கும் இந்த டைம் எல்லாம் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி. சரி என்ன செய்ய இல்லையா, இன்ஷா அல்லாஹ் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி சிம்பிள் மெனு தான், இந்த பேக் பேட்டிஸ், அதுக்கப்புறம் ஃபலூடா, கஞ்சி, அதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு இந்த நோம்பு திறந்துட்டு அந்த முன்னந்தி சாப்பாடு எதுவுமே செய்கிறல, ஏண்டா யாருமே சாப்பிட மாட்டாங்க. பேசிகிட்டே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.